தவள குருதி மானே வந்தேன் மாமன்னானே பச்சதி போலே பாட்டு படிப்பேங்க ராசா கும்முன்னு பூத்தி குலுக்குது ரோசா கண்ணிமனம் ஒடுதி பாரு யுத்தவனம் உலகம் என்ன என் ராசா உன்னுடன் சேர்ந்தால் போதும் ரோசா சபையோருக்கு முதற்கண் வணக்கம். இனிய உலகாக இன்னாத கணிகிருப்ப தாய்க்கமன்றம் இதோ தெரிந்து பார்த்தையா இந்த குந்தலம் நாட்டை ஆளக்கூடிய ஆளகாலனுக்கு அலங்கார என பெயர்படுத்தி திரும்ப வாழ்ந்து வருகின்றேன். ஆனாலும் அனுதினமும் என்னுடைய அரசு நடக்கும். அதற்கு முன்பாக என்னுடைய தொழில் சந்திக்க வேண்டும் என்று கவிதா
காரியா ஓவியா பூஜா பூஜா பாரடி எனக்கு வந்து யாருக்கா என்னுடைய அண்ணன் தான் இருக்கிறாரு அரண்மனையில இருந்துச்சு பூஜா இப்ப எங்க போக வேண்டும் மலர் வண்ணம் போகணும் சந்தோஷமா ஆடி பண்ணணும் மலர் அனைத்தி பறிக்க மெல்லவா தெரியுமா ஆமா வீடு வேணாம் பெரிய வீடு வேணாம் ஒரு வீடுதான் ஒரே ஒரு வீடுதான் சந்தோஷமா ஆடிட்டோம் இருந்தாலும் எனக்கு ஒரு ஏன் தெரியுமா சொன்ன கிளியர் பண்ணிடுறேன் சொல்லுங்க உன்னால முடியுமா எல்லாமே முடியும் பாரதி எடுத்தா சந்தோஷமா ஆடி பாடினாலும் எனக்கு கண்டிப்பா மக்கள் நல்லதா ஆமா அதனால எனக்கு காலாக திருமணம் செய்யணும் ஆமா உனக்கு எப்படி நடக்கா யார் தங்கச்சியா என்னடி ஐயோ இதுல தங்கச்சியா ஐயோ அப்படின்னு சொல்லி யாரு கட்டிடுவா எவன் கட்டிக்க உண்டா
எவனை கட்டிக்கிறோம் உன்னை? ஆமாட்டி நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் உண்மைதான். இருந்தாலும் என்ன பெண் கேட்க வர எலட்சம் எடுத்துன்னு சொல்றாங்க இப்ப யாரு சைலண்ட் ஒரு திருடு தங்கச்சி கொலகை சொல்றாங்கல்ல அதனால நீ இப்போதே போய் அவனை பார்த்து அந்த கொலகை விட சொல்ல போறேன் அப்படியா? என்ன பார்த்து பொந்தடிக்கும் அப்படியோ நீயே போய் கேள்றாங்க நீயே போய் கேள்றா கேளு இல்ல சொல்றது கேள்றா நீ யாரு யாரு மச்சான் போனா யாரும் மதிக்கிறீங்க போனா நீ கூப்பிட்டா வராளா வந்து என்ன கேட்டு போல லவ்லி கபா அவர் வாதியாரு சிரிப்பா ஐயா அழகா ஐயோ ராமாயணம் மகாபாரதம் எல்லாத்தையும் காட்சி ஊட்டிட்டு அவர் வேஷம் கட்டிக்கிட்டு வெளியே வந்தாலும் எல்லாம் பாய சுட்டி அக்கா அவ்வளவு ஒரு சோழன்னா அந்த ராமர் வேஷம் யாரு கொல்ல செய்யறது யாருக்காரு தங்கை அலங்காரிக்காரு தங்கச்சியா ஒரு சின்ன புறா தேடுதி எங்களுள்ள நல்லாவா பொங்கும் எங்கள் வீட்டில் இன்னொரு கொலுசு சத்தம் செய்யுதே ரோசாப்பு மாலையிலே ஒரு முல்லை புதிகிறது மைனாக்கள் கூட்டத்தில் ஒரு சின்ன புறா தேடுதே தன்னுள்ள நல்லாவா வாழ்க 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 என்கின்ற சிறப்போர் 100 ஆண்டு காலம் இப்படி நான் சந்தோஷமாக இருக்கிறேன். சின்ன பையனா நான் கேட்கலாம் ஆமா முன்னாடி எப்படி போட்டுறாங்க பாருங்க 2 பேரும் புத்தம் போட்டாச்சு இல்ல 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 தவறாக பேசுறாங்க பாத்தியா நாய் சுளப்பு வாய விட்டுச்சு அதுக்கு
மேலே பொழுது வண்ணமாக பாலோட்டி சீராட்டி தங்க தொட்டியில தாளாட்டி நாம் இருவரும் பிறந்த உடனே சாமிகள் கொண்டு குவித்து விட்டார்கள். அவர்களை தேடுகிறேன். திருமணமா இருவருக்குமே திருமணம் செய்து வைத்திருப்பார்கள். என்ன செய்வது? எங்களுக்கு தாய் தந்தை இல்லையே. அண்ணா அதெல்லாம் இருக்கட்டும். திருமணம்னா என்ன? பத்தி தெரியாதா? அது தாம்பலம் வாங்குறேன். அம்மா மட்டும் பேசலாம். போன் கால் ஒன்லி. எப்பொழுதுமே என் தங்கைக்கு உறக்கமே தெரியாது. கண்கள் எல்லாம் சிவந்த மேல் இருக்கிறது. முதல்ல பார்த்தா எப்படி இருக்கிறது? ஜோடி இல்லடா தங்கச்சி அதேதானே சொல்றானே. பாசமாக வளர்க்கிறீர்கள். ஆகவே திருமணத்தை பத்தி அவருக்கு ஒன்றுமே தெரியாது. வெளிவருவதே கிடையாது. திருமணத்தை பத்தி பக்குவமாய் அடுத்து சாம்பல் பொருளா? அது நீட்டா இருக்குமா, குண்டா இருக்குமா, கொல்லியா இருக்குமா, சப்பியா இருக்குமா, எப்படிடா இருக்கும்? இவ்வளவு பெருசாவா? கொஞ்சம் சாப்பிடலாமா? திருமணம்னா இந்த வயசுல இப்ப தெரியாத தெரியாது. திருமணம்னா என்ன? பாவம் அப்பா அம்மா இல்ல. நாங்க எப்படிலாம் சின்ன வயசுல அப்பா அம்மா விளையாட்டுலாம். நான் அம்மா, அது அப்பா. குழந்தை சின்ன வயசுல நல்லா பூசத்தியாட்டு சின்ன வயசுல ஜட்டி கூட போட மாட்டேங்குது. அப்படியே தெருவுல கிளை 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 அப்படியே நான் உத்து பார்ப்பேன். மாமா கொண்டு வந்து வெள்ளை போடுமாறு கேட்பேன். நீ அப்படியே குட்டி போட்டு வெள்ள கூட எப்படி பாசமாக வளர்த்து நான் வராதா அப்பா அம்மா இல்லாத பொண்ணு. அப்பா அம்மா இருந்ததா திருமணம் நான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நாளைக்கு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு அனுப்புறேன். ஐயோ லோடி வச்சுதான் வீட்டுக்கு அனுப்புவோம். திருமணம் என்பது வைப்புற அளவு ஒன்றும் இல்லை. ஒன்றும் தெரியாத பாட்டா 1000 தலை வாங்கி அபூர்வ செல்லாமல் இன்னும் கொஞ்ச நாளா திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். உண்மைதான். திருமணம் என்ன தெரியுமா? நின்னுகிறனா? ஆமா. நல்லா நின்னுகிறனா? ஆமா. இதுக்கு பேர்தான் திருமணம். அப்புறம் தான் நான் நடக்குது. அம்மா திருமணம் செய்ய போய் உனக்கு விருப்பம் என்ன? திருமணமும் ஒரு மனமாக சேருவதுதான் திருமணம். ஆமா. இருந்தாலும் திருமணத்துக்கு அண்ணன் சொல்றாரு. உண்மைதான். யார் கட்டிப்பாங்க? யாரு ஓன சொல்லு. யார் அவரையா? ஆம்பளை வேற யாரும் ஏ மாதிரி மிஸ் பேய்த்தானா எவ்வளோ மரணங்களை மாற்றி வச்சுக்கிறேன். எனக்கு திருமணம் சொல்றீங்களே, இப்படியே திரும்பி நடந்து போனா இதை பேசுறாங்க. அத போற பத்தியா குடிகார தங்கச்சி தங்கச்சி சொல்றாங்களே, இப்படி இருந்தா
என் தங்கையை பத்தி யார் தவறா பேசுறீங்க? டீ குட்டி உட்காந்து பாருங்க இருந்தாலும் அவங்க மீது தவறு கிடையாது. நீங்க திருடுவது கொள்ளையடித்து அனைத்தும் எனக்காக தானே. நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த திருடுவது கொள்ளையடிப்பது கொள்ளையடித்து அனைத்துமே விட வேண்டும் அண்ணா. ஏய் தங்குச்சி கொள்ளை செய்யறது யாருக்காக? உனக்காகத்தாமா. நல்ல இடத்திலே ஒரு ஆடவரை பார்த்து உனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று கொள்ளை அடிப்பதும் கொலை செய்வதும் கண்ட பெண்களை கப்பு அழிப்பதும் இதே தொழிலாகவே இருக்கிறேனா? இருந்தாலும் உன் தங்கச்சி ஆசைப்படுறா எனக்காக விட முடியாது. அப்பா அம்மா இல்லாத பொண்ணு தங்கச்சி வளர்ந்து ஆளாயிட்டா. தாலி கட்டி போராட்டா சொல்லலாம். தாலி அர்த்தம் வந்து தங்கச்சி போரா பச்சா. அதனால தவறாக பேசுவாய் நாட்டு மக்கள். இன்று முதல் இந்த தங்கைக்காக கொள்ளை கொள்ளை விட்டு விடுகிறேன். இதுவே பார்க்கிறேன். அதுவரை நீ இருக்க வேண்டிய இடம் என்ன தெரியுமா? முகமா உனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு அழகான நந்தவனம். வல்ல மண்டபம் உள்ள மண்டபம் வேறு யாராவது நடந்தது உன்னை பற்றி தெரியவில்லவா? ஐயா குழந்தைய சொன்னா மறைச்சிக்காத. என்ன நம்பி அனுப்புங்க குழந்தைய. 10 மாசத்துல முன்னுக்கு கொண்டாந்துறேன் நான். என்னால முடியலனா கூட கொண்டாந்துறேன். என்ன நிக்க வச்சு அடிக்கிறேன் உன்னை கொல்லுறேன். மாலை டப்பான் டப்பான். ஏய் ஜாக்கிரதை கொண்டு வரவனே. டாடா. அம்மா என் கூட தானே வல்லாடி நடப்பேன். அது வந்து ஒரிஜினல் மாதிரி நடிப்பிடிக்க நல்லபடியா கிடையாது. யான் பூச்சி மாயா அதுல என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவேன். நீ வேற என்ன ஆமா பேசல. என்ன பழக்கம் தான்? அண்ணன் உனக்காக அழகான மலர் பார்த்தாய். இதோ தெரிகிறதே மலர். ஆமா இதெல்லாம் என்ன மலர்? அது என்ன தெரியலையா? இதெல்லாம் சாவு மூஞ்சிகள். அவங்க சாமந்தி மலர். அப்படி திரும்ப அது சொல்லுங்க. சூத்த காட்டி மலர். ஏய் என்ன பழக்கம்? அதெல்லாம் என்ன பழக்கம்? சூரிய காட்சி மலர். நீ வர ஆம்பளை சொல்ல நின்று இருக்கிறா? சும்மாவே நடிக்கிறேன். வாமா வாமா யாரையா தலைஞ்சது? சூப்பரா அம்மா இத பாத்தியா? ஆமா அழகான கொல்லி. பள்ளி என்ன நேரம்? வெள்ளை கருப்பு கரண்ட் இல்லாத எல்லாம் பெரிய எல்லாம் செஞ்சுக்குது எடுத்து இருந்தாலும் ஆழமாக தொடுத்து ஆழமாக தொடுத்து உன் கார்லே அதை பூந்தலிலே ஐயோ மனம் மட்டும் என்ன பண்ண மனம் எப்படி தெரியுமா? நதியோரம்
ஆனந்தம் என் சொல்ல நதியோரோ அந்த அடுத்தவனும் சென்று அழகு மேல தண்ணி ஊத்தணும்.